பர்வேஷ் 2.0. அது என்ன பர்வேஷ் 2.0? 1.0னா நம்ம எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் வளர்ந்தோம்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு டிடி சர்டிஃபிகேட் வாங்கணும். அது 1.0. 2.0னா என்ன? நம்ம எந்த பேர்ட்ஸ் வளர்த்தாலும் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறது 2.0. 2.0 என்ன பிரச்சனைனா, நம்ம 8K 10Kக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ எக்ஸ்ட்ரா 1000 ரூபா கட்டி டிடி சர்டிஃபிகேட் வாங்குறது பரவாயில்ல, ஓகேவா இருக்கும். இப்போ நம்ம வாங்குறது 500-600 ரூபாய்க்கு வாங்கும்போது எக்ஸ்ட்ரா 1000 கட்டி நம்ம வந்து டிடி சர்டிஃபிகேட் வாங்குறது அது கொஞ்சம் பிரச்சனை தானே. அடுத்தது பிரீடர் சர்டிஃபிகேட். பிரீடர் சர்டிஃபிகேட் வந்து பெரிய பெரிய ஃபார்ம் வச்சிருக்காங்க, பிரீடர் சர்டிஃபிகேட் வாங்கலாம். இப்போ பர்வேஷ் 2.0 கணக்குப்படி எப்படின்னா எல்லாருமே பிரீடர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம். அதாவது இப்போ நம்ம யார் பேர்ட்ஸ் வளர்த்தாலும் 1 பேர் 2 பேர் அந்த மாதிரி வச்சிருக்கவங்க எல்லாருமே பிரீடர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். பிரீடர் சர்டிஃபிகேட் என்ன பிரச்சனைனா வருஷம் 25,000 ரூபா கட்டி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது இந்த பெரிய பெரிய ஃபார்ம் வச்சிருக்கவங்களால முடியும், கம்ஃபர்டபுளா இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் நம்ம 1 பேர் வச்சு பெட்டா வளர்க்கும் போது அது கஷ்டமா இருக்கும் நமக்கு. கவர்மெண்ட் வந்து இதை கொஞ்சம் பார்த்தாங்கன்னா பரவாயில்ல. ஸோ பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடணும் கமெண்ட்